ஜிபியு மமே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க லாஸ்ட்டாக, அதாவது நேத்து உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு தமிழ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டருடைய படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கிற ஒரு திரைப்படம் இந்த குட் பேட் அகலி. பியூர் ஃபேன் பை சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆதிக் வேற லெவலில் இந்த படத்தை செதுக்கியிருக்காப்புல, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் சில பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நம்புறேன். நல்லாவே இல்லை, என்னடா இது, என்னடா விஎஃப்எக்ஸ் இது, என்னடா படம் இது, என்னடா இவ்வளோ கிரிஞ்சா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அவங்களுக்குலாம் அந்த தற்குறிங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் வந்து பக்கா தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம், சரிங்களா? தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவமே வேற லெவலில் இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த தற்குறிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அதை பற்றி ஓப்பனாக பேச வேண்டாம். ஸோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அங்கேருந்து அந்த படத்தை எடுத்து பார்க்குறானுங்க. ஸோ ஆனால் அந்த இடத்துக்கு அந்த பிரிண்ட்ல எப்படி அந்த படம் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் யாருக்குமே புரியல. ஏன்னா இது வந்து ஒர்க்கே முடியாத டைரக்டர் கட்டு மாதிரி தான். அதாவது படம்லாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப்பாக ஒரு விஷயத்த ரெடி பண்ணுவாங்க. விஎஃப்எக்ஸ் இருக்காது, பிஜிஎம் இருக்காது, டப்பிங் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. டப்பிங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்பியாக தான் இருக்கும். ஒரு கேரக்டருக்கு வேற கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை பேக்ரவுண்டில் அவங்க வந்து டைலாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய் மட்டும் அவங்க அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட்டு எப்படியோ வந்துருச்சு. ஸோ அது எப்படி வந்துச்சு, என்ன ஏது, என்ன மேட்ச், என்ன டீமு, ஒன்றுமே புரியல. அதுல படம் பார்த்துக்கிட்டு இந்த தற்கூரிங்க நல்லா இல்ல, எதுவுமே சரியில்லை, விஎஃப்எக்ஸ் நல்லா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கூவிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு காண்டாகுது. மொத்தம் நீ படத்தை முதல்ல தேட்டர்ல பாத்தியா? நீ பார்த்ததே ஒரு மொன்ன படத்துல மொன்ன பிரிண்ட்டு. ஸோ அதை பார்த்துவிட்டு நீ இந்த மாதிரி வருது, வாயில வருது அசிங்கமா. ஸோ அப்படி பண்றனா நீ எப்படிப்பட்ட ஒரு தற்கூரி முண்டையா இருப்ப, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் படத்தை பாருங்க. ஸோ தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம், ஃபேன்ஸுங்களுக்கான படம், அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த படம் பிடிக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது படமே கிடையாது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு படம் வரைகிறோன்னா ரஃப்பாக ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த விஷயம் தான் அது. ஸோ அந்த ரஃப் வெர்ஷனை பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டை பார்த்தா தான், ரஃப்பாக ஒரு விஷயத்தை கிறுக்கி வச்சுருப்போம். அதுக்கடுத்து நம்ம அது ஃபுல்லாக ஒர்க்கு முடிச்சு அவுட்புட் எடுக்கும்போது அதனுடைய லுக்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரஃப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட்டை பார்க்காமலே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப தவறான செயல். ஸோ தற்கூரிங்க மாதிரி, பைத்தியக்காரங்க மாதிரி பண்ணாமல் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என்னதான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த படத்துக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஏன்னா படம் நல்லா இருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் படம் ஓடுறதுல எந்த ஒரு பாதகமும் இருக்க போறதில்ல. படம் நல்லா தான் ஓட போகுது, மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. வர்த்தக ரீதியாகவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நம்ம தல அஜித்தோடைய கெரியரில் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு.